ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து 9 கஜத்தில் மடிசார் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 6 yardsல 9 கஜம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்லி காமிச்சேன் ஒரு வீடியோவில். அப்புறம் 9 கஜத்துலேயே 9 கஜம் எப்படி கட்டுக்கிறது இது எல்லாமே ஐயங்கார் மடிசார் காட்டினேன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தா ஐயர் மடிசார் கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயர் வந்து எனக்கு தெரியாது தான், ஆனாலும் நான் கற்றுண்டு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதையும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இப்போ நம்ம போயிடலாம் வீடியோக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம 9 கஜத்துக்கு நம்ம ஐயர் மடிசார் கட்ட போகிறோம். இப்போ நான் ஒரு 9 கஜ புடவை தான் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து 6 கஜம் வந்து கட்டிக்கலாம், அதுக்கு டவல்லாம் போட்டு சில பேர் கட்டுறா. பட் ஆனாலும் இப்போ இது 9 கஜம். நான் இப்போ இன்ஸ்கர்ட் போட்டுட்டு தான் கட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல இப்போ இந்த மாதிரி புடவை இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கால் வைக்கும்போது தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து இப்படி உள்ளே நம்ம மடிச்சுட்டுலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் இப்படி மடிச்சுன்ட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இப்படி ஒரு மடிப்பு உள்ளுக்குள்ளேயே மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்துன்னு போயிட்டு, அதாவது இது வந்து நல்ல சைடு இல்லை, இது உள்ளே இருக்கிறது நல்ல சைடு. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு 4 ஃப்ளீட்டுக்கு வச்சுக்கிறேன். 1 2 3 இது ஒரு 4. ஆல்ரெடி இதில் உள்ளேயே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம நன்னா இப்படி எடுத்து நிற்கணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து வழவழன்னு ஒரு மாதிரி இருக்கிற சாரீ. ஸோ நம்ம வந்து பின்னை போட்டுக்க போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் இப்படி நல்லா நீட்டாக இப்படி பண்ணிட்டு பின் போட்டுன்றேன். ஸோ இப்போ இந்த இது கொசுவும் மட்டும் அவரவே வராது. ஃப்ளீட்டை கொண்டு வந்து இப்படி பேக்கில் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த புடவையை இப்படியே எடுத்துன்னு போயிட்டு நல்லா இங்கே பாருங்க, இதை இப்படி வச்சுன்ட்டு இதை நல்லா அகட்டிக்கணும். உங்களால் எவ்வளோ அகட்டிக்க முடியுமோ அவ்வளோ அகட்டிக்கணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்படி வச்சு நல்லா ஒரு 2 முடி போட்டுடலாம். இதை வந்து அப்படியே உள்ளே ட்விஸ்ட் பண்ணிடுறேங்க. இப்போ ஒட்டி வச்சுக்கிற புடவை இதை வந்து நல்லா இப்படி கீழே ஒரு காலில் இப்படி மிதிச்சுக்கலாம், இல்லைன்னா அகட்டின்ட்டால் கூட போகிறோம். இப்போ இந்த சமயத்தில் இந்த இடத்துல அப்படியே வந்து நம்ம சில பேர் கச்சம் போடுவா, அது போடாமல் நம்ம ஒரு ஜஸ்ட்டு பாதிக்கு பாதி இந்த மாதிரி எடுத்து இங்கே நல்லா சொருகின்றோம், இங்கேயும் நல்லா சொருகின்றோம். இப்படி எல்லா பக்கத்தையும் நல்லா நீட்டாக சொருகின்றோம். சொருகின்ட்டு இனிமேல் இருக்கிற போர்ஷன்ஸ் அத்தனையும் இப்போ அப்படியே கச்சம் எடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருங்க. நல்லா இந்த கச்சம் எடுக்கும்போது இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம். ஏன்னா இது பட்டு புடவை மாதிரி இருக்கிறதுனால காலில் பிடிச்சேன்னா அது கிழிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா பேக்கில் இப்படி சொருகின்றேன். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது இப்படி எடுத்துன்னு வரோம். இந்த பக்கமாக இது வந்து இப்போ ராங் சைடு வந்திருக்கு மேலே. இப்போ இதை நல்லா இங்கேயும் சொருகின்றீங்க. சொருகின்ட்டு அப்படியே இப்படி சுற்றி எடுத்துன்னு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இப்படி ஃபுல்லாக தொங்கக்கூடாது, இப்படி கொஞ்சமாக ஒரு கிராஸாக பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு சுற்றிட்டு அப்படியே தலைப்பை போட்டுற வேண்டியது தான்.
ஸோ இப்போது இந்த மாதிரி தலைப்பு எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பின் போடுறோம். ஸோ இங்கே பின் போட்டுட்டு நம்ம இது எடுக்கணும். இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கும்போது ஒரு 4 எடுத்தால் போதும், இல்லைன்னா வந்து சைடில் ஹிப்ஸ்லாம் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். நம்ம என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் தூக்கி இங்கே ஃப்ரண்ட்டில் சொருகின்றலாம். மாதிரி சொருகின்ட்டு இப்போ இந்த 3 எடுத்தோம் இல்லையா, இந்த பின்னை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே இதில் நம்ம சொருகிடுறோம். இப்போது பின்னெல்லாம் நம்ம மாட்டிட்டோம். நீங்கள் வேணும்னா 4 கூட வச்சுக்கலாம், பட் நான் 3 தான் வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுன்ட்டு இந்த புடவை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு நல்ல சைடு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துன்னு வரோம். அதை ஈக்குவல் இப்படி எடுத்துட்டோம். இதை நல்லா இப்படி பின்னாடி சொல்லிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் தூக்கி இதை கொஞ்சம் எடுத்துட்டு திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் என்னென்னலாம் டைட்டாக சொருகணுமோ சொருகிட்டு அதுக்கப்புறமா இதையும் போட்டு இங்கே சொருகிடணும். கொஞ்சம் இது சிரமம் தான் இவங்க ஐயர் மடிசார், பட் இருந்தாலும் இட்ஸ் அ சேலஞ்சிங். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த இடமெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம். இது கொஞ்சம் 9 கஜம்னு பேரை தவிர, ஆனாலும் வந்து பின்னாடி கால் வந்து நல்லா இதுவாகிடும். ஸோ இப்போ வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும், கரெக்டாக வந்துடுது எல்லாமே. ஸோ இப்போ 2 காலும் வந்திருக்கு, இந்த இடமும் நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஐயர் மடிசார் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நம்ம வந்து அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஐயர் மடிசார் 9 கஜத்தில் தான் கட்டிகிட்ருக்கேன். பட் பார்க்க லுக் எப்படி இருக்குது, காலெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நிறையா ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தோம்னா நல்லாவே வந்து கால் தெரியாது. அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுவோம், மற்றவர்களுக்கு ஷேரும் பண்ணுவோம், கமெண்ட்டும் பண்ணுவோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கா?